11 1 3 வரை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இதை குறித்து தான் தொடர்ச்சியா 4 வாரம் பார்த்தோம் இல்லையா? நம்பப்படுகிறவைகளின், நம்புவதற்கு ஏதுவில்லாத இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்பிக்கையே இல்லாதவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. ஒரு எதிர்காலத்தை, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நிச்சயம் அப்படின்றத உறுதிப்படுத்துகிற வார்த்தையா இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தது சொல்றாரு, காணப்படாதவைகளின், எல்லாம் சொல்லுங்க, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்ம இவ்வளவு நேரம் பாடினோம், ஆராதித்தோம். யாராவது நீங்க தேவனை பார்த்திருக்கீங்களா? கடவுளை யாராவது பார்த்திருக்கீங்களா? ஆனா இருந்தாலும் நம்ம மனதில் ஒரு திருப்தி என்ன? அவரை பார்த்த மாதிரி ஆராதிக்கிறோம், அவரை நம்புறோம், களி கூறுது உள்ள அவரை பாடும்போது மகிழ்ச்சி அடைகிறது. என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின், காணக்கூடாத தேவன் நிச்சயமா என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உறுதி, இந்த நம்பிக்கை. அதனாலதான் இது பாடுறங்க. அதனாலதான் நம்ம யாருக்கும் தெரியாம முட்டி போட்டு என்ன பண்றோங்க, அந்த காணக்கூடாத தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அதனாலதான் இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கு. எதுக்கு? இந்த காணக்கூடாத தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் இல்லையா? அதான் சொல்றாரு, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். போதும். இப்ப நாம் பார்க்கறோங்க இல்லையா, இந்த உலகம், இந்த உலகம் பார்க்கக்கூடாத ஒரு உலகம் இருக்கிறது இல்லையா? இந்த காணக்கூடாத உலகம் தான் இந்த காணக்கூடிய உலகத்தை என்ன பண்ணுச்சு? உண்டாக்கப்பட்டது. இப்ப இதுல எது சுப்பீரியர் தெரியுமா? காணக்கூடாத உலகம் தான் காணக்கூடியவைகளை உண்டாக்கினது. அப்ப என்ன, எது பெருசு? இந்த உலகம் பெருசு இல்ல, இந்த உலகத்தை உண்டாக்கின உலகத்தை பார்க்காது இருக்கிறங்க பாருங்க, அதுதான் பெரியது.